உம்முடைய அன்பை நினைத்து பாட, உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்த, உம்மை துதிக்க, ஆராதனை மூலமாக ஆசீர்வாதங்கள் எல்லாம் சுதந்திரித்துக் கொள்ள கர்த்தர் எங்களுக்கு கிருபை பாராட்டினி. அதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இப்பொழுது நாங்கள் சங்கீத பகுதியை தியானிக்க இருக்கிறோம். இயேசுப்பா, எங்களோடு கர்த்தர் பேசுவீராக. எங்களுக்கு ஏற்ற வார்த்தைகளை தந்து எங்களை பலப்படுத்தும்படியாய், எங்களை தைரியப்படுத்தும்படியாய், எங்களை உற்சாகப்படுத்தும்படியாய், எங்களை ஆசீர்வதிக்கும்படியாய் ஜெபிக்கிறேன். அடியாளை மறைத்து நீங்க வெளிப்படுங்க. இயேசு மூலம் ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. சங்கீதம் 8 திருப்பி வைத்துக் கொள்வோம். இந்த சங்கீதமும் தாவீது தான் பாடியிருக்கிறாரு. அதில் மேலேயே பிராக்கெட்ல போடப்பட்டிருக்கிறது. இது தாவீதின் சங்கீதம். இதுல நம்ம ஒரு 3 காரியங்களை மாத்திரம் என்ன செய்ய போறோம், பார்க்க போறோம். என்ன காரியம் அப்படின்னு சொன்னா, தேவனுடைய நாமம் எப்படிப்பட்டது என்று சொல்லி பார்க்க போறோம். 2வது, பிள்ளைகளின் குழந்தைகளின் முக்கியத்துவம் என்ன அப்படின்னு பார்க்க போறோம். 3வதாக, நாம் எல்லாரும் எப்படிப்பட்டவர்கள், கர்த்தர் நம்மை எப்படி முக்கியத்துவம் படுத்திருக்கிறார் என்று சொல்லி நம்ம என்ன செய்ய போறோம், பார்க்க போறோம். 3 விதமான காரியங்களை பார்க்க போறோம். அதுல முதல் வசனத்தை பாருங்க. எங்கள் ஆண்டவராகிய கர்த்தாவே, உம்முடைய நாமம் பூமி எங்கும் எவ்வளவு மேன்மை உள்ளதா இருக்கிறது. உம்முடைய மகத்துவத்தை வானங்களுக்கு மேலாக வைத்து. சரி, இப்போ கடைசி வசனத்தை வாசிங்க. எங்கள் ஆண்டவராகிய கர்த்தாவே, உம்முடைய நாமம் பூமி எங்கும் எவ்வளவு மேன்மை உள்ளதா இருக்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. முதல் வசனமும் கடைசி வசனமும் பாருங்க, ஒன்று போல இருக்கா? முதல் வசனமும் கடைசி வசனமும் எதை குறித்து சொல்லுகிறது என்று சொன்னால், கர்த்தருடைய நாமம் எப்படிப்பட்டது என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறது. அதுல பாருங்க, எங்கள் ஆண்டவராகிய கர்த்தாவே, உம்முடைய நாமம் பூமி எங்கும் எவ்வளவு மேன்மை உள்ளதாய் இருக்கிறது. ஆமென். கர்த்தருடைய நாமம் பூமி எங்கும் உள்ளதாய், மகத்துவம் உள்ளதாய், வல்லமை உள்ளதாய் இருக்கிறது. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்துக்கு அவ்வளவு பவர் இருக்கிறது. வேற எந்த நாமத்துக்கும் அப்படிப்பட்ட வல்லமையை நம்ம பார்க்க முடியாது. அல்லேலூயா. ஆனா இயேசு என்று சொல்லும் பொழுது அதுல ஒரு வல்லமையை நம்ம பார்க்க முடியும். ஆமென். இயேசுவின் நாமம் அது மேன்மை உள்ளது, அது மகத்துவம் உள்ளது, அது வல்லமை நிறைந்தது. அப்ப அந்த இயேசுவின் நாமத்தை நம்ம உச்சரிக்கும் பொழுது, அதை நம்ம வாயினால இயேசுவின் நாமத்தை சொல்லி ஜெபிக்கும் பொழுது அந்த அற்புதங்கள் அதிசயங்கள் நடக்கிறது. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அதான் நீங்க ஆராதனை வேளையில கூட பாஸ்டர் சொன்னாங்க, நீங்க பூமியில எதை கட்டுகிறீர்களோ அது பரலோகத்திலும் கட்டப்படும். இயேசுவின் நாமத்தை சொல்லி எதெல்லாம் நீங்க கட்டி கட்டி ஜெபிக்கிறீங்களோ அதெல்லாம் கட்டப்படுமா. அது இயேசுவின் நாமத்தை சொல்லி எதெல்லாம் கட்ட அவிழ்த்து ஜெபிக்கிறீர்களோ அதெல்லாம் கட்ட அவிழ்க்கப்படும். அல்லேலூயா. கட்ட அவிழ்க்கிறதுனா என்ன? ஆசீர்வாதத்தெல்லாம் நீங்க கட்ட அவிழ்த்து ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தினால ஆவிக்குரிய ஆசீர்வாதத்தை கட்ட அவிழ்த்து சுதந்திரிக்கிறேன். இயேசுவின் நாமத்தினால உலக பிரகாரமான அனைத்து ஆசீர்வாதங்களை நான் கட்டவிழ்த்து சுதந்திரிக்கிறேன். இயேசுவின் நாமத்தினால சரீரத்துக்குரிய அனைத்து ஆசீர்வாதங்களை நான் கட்டவிழ்த்து சுதந்திரிக்கிறேன். இயேசுவின் நாமத்தினால வருமானத்துக்குரிய அனைத்து ஆசீர்வாதங்களை நான் கட்டவிழ்த்து சுதந்திரிக்கிறேன் சொல்லி இயேசுவின் நாமத்தை நீங்க சொல்லி 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 ஜெபிக்கும் பொழுது அனைத்து ஆசீர்வாதங்களும் உங்களுக்கு கடந்து வரும். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. இயேசுவின் நாமத்துக்கு அவ்வளவு வல்லமை உண்டு. இயேசுவின் நாமத்தை சொல்லும் பொழுது பிசாசு நடுங்குவான். ஆமென். அப்போ ஒருத்தன் வியாதிப்பட்டால் இயேசுவின் நாமத்தை சொல்லி ஜெபிக்கும் பொழுது அந்த வியாதி மறைகிறது. நமக்கு குறைவு வந்து விட்டது என்று சொன்னால் இயேசுவின் நாமத்தை சொல்லி